மிக்ஜாம் புயலின் போது சென்னை எண்ணூர் துறைமுக கடலில் கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வழங்கிய நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கிட விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் செயலரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிக்ஸாம் புயலின் போது ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் காரணமாக சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவன வளாகத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த கச்சா எண்ணெய் வெள்ள நீர் கழிவுகளுடன் கலந்து எண்ணூர் முகுத்துவாரம் பகுதி வழியாக கடலில் கலந்ததால் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் மீனவர்கள் தொழில் செய்யக்கூடிய பகுதிகள் அனைத்தும் எண்ணெய் படலமாக மாறி அப்பகுதிகள் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விடியா திமுக அரசு எண்ணூரில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட சுமார் 6700 பேருக்கு தலா 7500 ரூபாய் நிவாரணமாகவும், மீனவ கிராமங்களை சேர்ந்த சுமார் 2300 மீனவ குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா 12500 ரூபாயும், படகுகளை சரி செய்ய படகு ஒன்றுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என விடியா திமுக அரசு அறிவித்துள்ள தொகை குறைவாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மீனவர்கள் நிவாரணத்தை உயர்த்தி வழங்க கோரி வீதிக்கு வந்து போராடிய நிலையில் அவர்களை கைது செய்துள்ள விடியா திமுக அரசிற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். எனவே தற்போது பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களின் நியாயமான கோரிக்கைகளை உதாசனப்படுத்தாமல் அவர்கள் மீண்டும் மீன்பிடி தொழில் செய்வதற்கு ஏதுவாக தற்போது உள்ள விலைவாசியை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு படகிற்கும் நிவாரணமாக 50,000 ரூபாயும், கண்ணாடி இழை படகிற்கு 30,000 ரூபாயும், கட்டுமரத்திற்கு 20,000 ரூபாயும், மீன்பிடி வலைக்கு 25,000 ரூபாயும் வழங்க விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் 20 நாட்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாததால் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யும் வகையில் தற்போது அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை 2 மடங்காக உயர்த்தி வழங்குமாறு விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். எண்ணெய் கசிவு முகுத்துவாரத்தில் இருந்து கடலில் கலந்துள்ள நிலையில் கடற்கரையை ஒட்டியுள்ள பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவ கிராமங்களையும் கண்டறிந்து அந்த மீனவ கிராமங்களுக்கும் அரசின் நிவாரணம் முழுமையாக கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.